ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்குமே ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து கட் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி 4 ஃபேப்ரிக்கை மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நேர் பக்கமாக மடித்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கிளாத்தை. இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து அளவில் ஸ்லீவோட லென்த்து கையோட இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேப்ரிக்கில் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 4.5 இன்ச்சு இருக்குது. ஸோ 4.5 இன்ச்சு அப்படின்ன போல் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இது வந்து லைனிங் ப்ளவுஸு. இப்போ நான் இதில் வந்து நான் கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் மேலே வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும் வச்சு கரெக்டாக 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். சேம் அதே ஆப்போசிட்டில் வச்சு அதே சேம் வந்து 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கு கீழேருந்து 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கிளாத்துக்குமே இதே மார்க்கிங் தான் வரும் உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் ஆம்கோல் சைடு வந்து நான் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு மெஷர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நான் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைனாக இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வந்தது. 7ல் பாதி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 3.5 இன்ச்சுக்கு ஒரு மேலே 1/4 இன்ச்சும் திருப்பி கீழே ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சு வந்து தையலுக்காக 2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இப்படி தான் நம்ம வந்து எல்லா ஃபேப்ரிக்லையுமே இதே மாதிரி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும். இது நம்மளுக்கு சாதா ப்ளவுஸாக இருந்தால் கீழே வந்து நம்ம எம்மிங் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம கீழே 1 இன்ச்சு விட்டுப்போம். இது வந்து நான் வந்து லைனிங் தைக்க போகிறேன்றதுனால 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஸ்லீவ் பார்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஒரு அர்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் வந்து தையல் போடுற இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஒரு உள் வளைவு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த ஆம்கோல் சைட்லேருந்தே ஒரு 1/4 இன்ச்சு கொண்டு போய்ட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டு ஒரு கட்டு வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு வந்து டிஃபர் தெரியணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ஸ்லீவ் பார்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கை கட் பண்ண இடம், அடுத்த ஃபேப்ரிக் இருக்குது இல்லைங்களா, அதில் இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு சைடு தான் நம்ம வந்து கை கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கைக்கு வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அது சேம் அதே மாதிரி மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் நீட்டாக, இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமே இதே அளவு தான். 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து 1 இன்ச்சு நம்ம அதை மடித்து தைப்போம். அப்போ 2 பக்கமும் மடிக்க சொல்ல வந்து 2 இன்ச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி அப்படியே வச்சு அதில் என்ன மார்க்கிங் இருக்கோ அந்த மார்க்கிங்கை நான் அப்படியே பண்ண போகிறேன். நெக்கு என்ன இறக்கம் இருக்கோ, ப்ளவுஸோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதை ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 12 இன்ச்சு இருக்குது. நான் தையலுக்குமே சேர்த்து வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 13 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். இந்த பக்கம் வந்து நம்ம தையலுக்காக விட போகிறோம். இப்போ 12 இன்ச்சு லென்த்து வந்ததுங்களா, நான் 13 இன்ச்சுக்கு ஒரு வந்து மார்க் தையலுக்கும் சேர்த்து 13 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இன்னும் இதை விட கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து
எப்படி நம்ம வந்து ஃபேப்ரிக் மெஷர் பண்ணுறது அப்படின்றது இன்னும் தெளிவாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு நல்ல புரிகிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து நான் இன்னொன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து தையலுக்காக 2 இன்ச்சு நான் விட்டுக்கிறேன். ஆம்கோல்லேருந்து 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்குக்கு நான் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம மெஷர் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றத ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேரம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா, என்ன நெக்குக்கு வந்து நீங்கள் 1/4 இன்ச்சு விடலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அப்படியே வந்து நான் கட் பண்ணிப்பேன். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி விட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிப்பேன். ஸோ நீங்களுமே ஒரு மெஷர் பண்ணி இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பார்ட் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போ நம்ம தையலுக்காக விட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அர்க்காட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஃப்ரண்ட்டு போட போகிறோம். நான் பேக் கட் பண்ண இடம் இந்த பக்கம் இருக்குது, ஃப்ரண்ட் வந்து இந்த சைடில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு பேக் என்ன மெஷர்மெண்ட்டோ அப்படியே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஆம்கோல் சைடு எல்லாமே, நெக்கு வளைவு எல்லாமே அப்படியே நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டு இறக்கத்துக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட்டுக்கு அந்த இறக்கத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி மெஷர்மெண்ட் எல்லாமே அதே தான். இந்த ஆம்கோல் சைடு மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள் வளைவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஃப்ரண்ட்டோட அளவு எவ்வளோ இருக்குது, இறக்கம் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது. அதே மாதிரி நான் 6 இன்ச்சில் வச்சு தையலுக்காக நம்ம வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு தான் வைக்கிறோம். அது நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 6 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு நான் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பேக் என்ன லென்த் இருக்குது அப்படின்றது, பின்பக்கம் இறக்கம் பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளோ பார்த்தோம், நம்ம 12 இன்ச்சு பார்த்தோம். ஸோ அதை வந்து அதே மேலே வந்து தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து எவ்வளோ ஃப்ரண்ட்டோட இறக்கம் எவ்வளோ எடுக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சு எடுக்க போகிறோம். இப்போ 2 பக்கமாக நம்ம 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்கோட அதாவது ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு மார்க் நான் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அங்கேருந்து இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்ஸ் நம்ம வந்து அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கீழே வந்து நான் பட்டிக்கு வந்து இந்த மாதிரி நான் கோடு போட்டு எடுத்துருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நம்ம வந்து பட்டிக்கு கட் பண்ணியிருக்கிறது. நம்ம அதில் அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உள் வளைவு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 1/4 இன்ச்சு நான் இதுலேயுமே ஃப்ரண்ட்லேயும் 1/4 இன்ச்சு உள் விட்டு தான் நாங்கள் கட் பண்ணுறோம். இதுலேயும் அப்படியே தான் கட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எம்மிங் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு போய்டுவோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான். ரொம்பவே ஈஸியான முறையில் வந்து
நம்ம வந்து கட்டிங் வீடியோ பார்த்தோம். நம்ம அடுத்தது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம ஒன் பை ஒன் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதுவே கிளியரான வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.